ஒரு சாதாரண ஆசிரியர், ஒரு சக்தி வாய்ந்த பேச்சாளர், ஒரு மாநிலத்தையே மாற்றிய தலைவர். இவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டின் வரலாற்றையே மாற்றிய மனிதர், அறிஞர் அண்ணா. இது கிண்ணி சீகரம் டியூஷன் தலைவர்கள் வரலாறு. பெயர் அண்ணாதுரை. பிறப்பு 15 செப்டம்பர் 1909. இறப்பு 3 பிப்ரவரி 1969. பெற்றோர் நடராச முதலியார், பங்காரு அம்மாள். புத்தகங்கள்: கோமளத்தின் கோபம், இன்பொழி, தழும்புகள், சூர்யாகுமாரி, சொர்க்கவாசல், ஓரிரவு, நல்ல தம்பி, குமரிகையாட்டம், வேலைக்காரி, சிவாஜி, கண்ட இந்து சாம்ராஜ்யம், சந்திரோதயம், பார்வதி பிஏ, கிளிங்கரணி. வகித்த பதவி: தமிழக முன்னாள் முதல்வர். வரலாறு: வாழ்க்கை வரலாறு. அனைவராலும் மிகவும் பிரபலமாக அண்ணா அல்லது அறிஞர் அண்ணா என அழைக்கப்பட்ட காஞ்சிபுரம் நடராஜன் காத்தி அண்ணாதுரை முதலில் திராவிட மற்றும் தமிழ்நாடு தென்னிந்திய மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் அல்லாத தலைவராக இருந்தார். ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்த அண்ணாதுரை அரசியலில் இறங்குவதற்கு முன்பு ஒரு பள்ளி ஆசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் பணியாற்றினார். திராவிட கட்சி, திராவிட கழகம் மூலம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்த அண்ணாதுரை பிறகு தன்னுடைய ஆதரவாளர்களுடன் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்ற தனது சொந்த கட்சியை உருவாக்கினார். அரசியல் உலகில் மிகவும் செல்வாக்கு பெற்று விளங்கிய அண்ணா அவரின் மறைவிற்கு பின் இவரது பெயரால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக என்ற ஒரு கட்சி எம்.ஜி. ராமச்சந்திரனால் 1972 ஆண்டு துவங்கப்பட்டது. தமிழக முதல்வராக தன்னுடைய முதல்வர் பணியை சிறப்பாக செய்த அண்ணாவின் புகழ் சாதாரண மக்களிடையே பெரும் புகழை தேடித் தந்தது. இவர் நவீன இந்தியாவின் செல்வாக்கு மிகுந்த வலிமையான அரசியல் தலைவர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் இவர் அனைவராலும் பாராட்டு பெற்ற ஒரு சிறந்த பேச்சாளராகவும், தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய எழுத்தாளராகவும் மற்றும் ஒரு மேடை நாடகராகவும் புகழ் பெற்றார். ஆரம்ப வாழ்க்கை: அண்ணா அவர்கள் நடராஜன் மற்றும் பங்காரு அம்மாளுக்கு மகனாக செப்டம்பர் 15, 1909 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இவர் செங்குந்த முதலியார் வகுப்பை சார்ந்த ஒரு நடுத்தர நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் தனது பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள பச்சையப்பா உயர்நிலை பள்ளியில் தொடங்கினார். ஆனால் தன்னுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக தனது பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு காஞ்சிபுரம் நகராட்சி அலுவலகத்தில் கிளர்க்காக வேலை புரிந்தார். பிறகு அவர் தன்னுடைய பட்டப்படிப்பை பச்சையப்பா கல்லூரியில் தொடர்ந்தார். 1930 தனது 21 வயதில் ராணியை மணம் முடித்தார். பின்னர் 1934 PA ஹானர்ஸ் பட்டமும் பிறகு MA பொருளாதாரம் மற்றும் அரசியல் முதுகலை பட்டமும் பெற்றார். தன்னுடைய கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு ஆங்கில ஆசிரியராக பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியில் தனது ஆசிரியர் பணியை தொடர்ந்தார். ஆனால் குறுகிய காலத்திலேயே ஆசிரியர் தொழிலை விட்டு பத்திரிகை மற்றும் அரசியலில் ஈடுபாடு கொண்ட அண்ணா தன்னை முழு அரசியல்வாதியாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். அண்ணாவின் அரசியல் தொடக்கம்: தனது கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு அரசியலில் ஈடுபட மிகவும் ஆர்வம் கொண்ட அண்ணா 1934 ஆண்டு கோயமுத்தூர் மாவட்டம் திருப்பூரில் நடந்த ஒரு இளைஞர் மாநாட்டில் பெரியாருடனான முதல் சந்திப்பு ஏற்பட்டது. அவருடைய கொள்கைகள் மிகவும் அவரை ஈர்த்தது. அதனால் பெரியாரின் நீதி கட்சியில் சேர்ந்து அரசியல் பணியாற்றினார். பிறகு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நீதி கட்சியிலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்ற தனது சொந்த கட்சியை 1949 உருவாக்கினார். நீதி கட்சி பத்திரிகையின் உதவி ஆசிரியராக இருந்த இவர் பிறகு விடுதலை மற்றும் அதன் துணை பத்திரிகையான குடியரசு பத்திரிகைக்கு ஆசிரியராக பணியாற்றினார். அது மட்டுமல்லாமல் திராவிட நாடு என்ற தலைப்பில் ஒரு தமிழ் இதழையும் தொடங்கினார். திமுக உருவாக்கம்: இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது காலனி ஆதிக்கத்தை இந்திய தேசிய காங்கிரசு மிகவும் வன்மையாக கண்டித்தது. ஆனால் இந்த கட்சி பெரும்பாலும் பிராமணர்கள், வட இந்தியர்களின் ஆதிக்கம் மிகுந்த கட்சியாக இருக்கிறது என்று பெரியாரால் விமர்சிக்கப்பட்டது. இதனால் சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15, 1947 கருப்பு தினமாக அறிவிக்க தனது தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார் பெரியார். இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த அண்ணா, இந்தியாவின் சுதந்திரம் இந்தியாவில் உள்ள அனைவரின் போராட்டத்தினாலும் வியர்வையாலும் கிடைக்கப்பெற்ற ஒன்று, அது ஆரிய மற்றும் வடிந்தியர்களால் மட்டும் பெறப்பட்டது அல்ல என்றார். இதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 1948 நடந்த திராவிட கட்சியின் கட்சி கூட்டத்திலிருந்து அண்ணா வெளியேறவும் நேர்ந்தது.
அது மட்டுமல்லாமல் பெரியார் தன்னை விட 40 வயது இளையவரான மணியம்மையை மணந்ததால் அண்ணாவும் அவருடைய ஆதரவாளர்களும் திராவிட கட்சியை விட்டு வெளியேறி 1949 திராவிட முன்னேற்ற திமுக என்ற தனது சொந்த கட்சியை பெரியாரின் மருமகன் ஏ.வி.கே. சம்பத்துடன் இணைந்து உருவாக்கினார். இக்கட்சி குறுகிய காலத்தில் மக்களிடையே பெரும் செல்வாக்கையும் ஆதரவையும் பெற்றது. திராவிட நாடு பெரியாரின் திராவிட கழகத்தில் இருந்தபோது அண்ணா பெரியாரின் திராவிட நாடு கொள்கைக்கு ஆதரவு அளித்தார். ஆனால் பெரியாரின் வாரிசாக கருதப்பட்ட அவரின் மருமகனான ஏ.வி.கே. சம்பத் இக்கொள்கைக்கு மறுப்பு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் பெரியாரின் திராவிட கழகத்தை விட்டு திமுகவிலும் இணைந்தார். ஆனால் அண்ணாவின் திமுக கட்சி தமிழ் திரைப்பட கலைஞர்களை முன்னிறுத்தி செயல்பட்டதை விரும்பாத ஏ.வி.கே. சம்பத் திமுகவிலிருந்து விலகி 1961 தமிழ் தேசியவாத கட்சி என்ற தனி கட்சியை தொடங்கினார். 1962 நடந்த மாநிலங்களவையில் அவர் பேசுகையில் நாங்கள் கோருவது தென்னிந்தியா என்ற தனிநாடு என்று உரையாற்றினார். அதன் பிறகு இந்தியா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டு தமிழர்கள் வாழும் பகுதி மதராஸ் தமிழ்நாடு மாநிலமாக உருவாக்கப்பட்டது. அண்ணா திராவிட நாடு திராவிடர்கே என்ற உண்மையை உணர்ந்த அவர் அக்கொள்கையை கைவிட்டார். இந்திய எதிர்ப்பு 1928 மேயாதிலால் நேரு அவர்கள் அதிகாரப்பூர்வ மேடையாக பயன்படுத்த ஹிந்தியை பரிந்துரைத்த பெயாது தமிழக மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளும் ஹிந்தி வட இந்தியர்கள் முக்கிய மேடையாக இருப்பதால் மற்ற மொழி மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக கருதப்பட வேண்டும் என்று கருதி கடுமையாக எதிர்த்தார்கள். இதன் தொடக்கமாக காங்கிரஸ் கட்சி 1938 மதராஸ் மாகாணத்தில் சி. ராஜகே பாலாச்சாரி தலைமையில் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாய மேடையாக இந்தி பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் இதை விரும்பாத அண்ணா, பாரதிதாசன், தமிழான்றோர்கள், புலவர்கள், அரசியல் தலைவர்கள் என அனைத்து தமிழ் பற்றாளர்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இது மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர். இந்த போராட்டத்தில் நடராஜன் என்பவர் தமிழுக்காக உயிரையும் தியாகம் செய்தார். அவரின் இறப்பு இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒரு முக்கிய தூண்டுகோலாகவும் இருந்தது. இதன் விளைவாக பிப்ரவரி 1938 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணாதுரை, பாரதிதாசன் உட்பட பல தமிழறிஞர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். 1950 இந்தியா ஒரு குடியரசு நாடாக மாறிய போது இந்தியை இந்தியாவின் அலுவலக ஆட்சி மொழியாக 15 ஆண்டிற்கு பின் 1965 நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு தமிழக மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியது. இதனால் 1960 திமுக கட்சி அண்ணாவின் தலைமையில் கட்டாய இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து சென்னையில் உள்ள கோடம்பாக்கத்தில் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடத்தப்பட்டது. பிறகு இந்திய குடியரசுத் தலைவர் வருகையின் பொழுது கருப்பு கொடி காட்டி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனை கண்ட இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தி பேசா மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே ஆட்சி மொழியாக நீடிக்கும் வண்ணம் இந்திய அரசியல் அமைப்பில் சட்ட திருத்தம் நிறைவேற்றினார். அதன் பிறகு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இந்த போராட்டம் 1967 நடந்த தேர்தலில் அண்ணா வெற்றி பெற ஒரு முக்கிய காரணமாகவும் அமைந்தது. தமிழக முதல்வராக அண்ணா 1967 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து 9 மாநிலங்களில் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சி சென்னையில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 1967 பிப்ரவரியில் சென்னை மாநில அமைச்சரானார் அண்ணா. ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கி தனது திராவிட பற்றை உறுதிப்படுத்தினார். மேலும் மதராஸ் மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். அது மட்டுமல்லாமல் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் நிலவும் 3 மேழி திட்டத்துக்கு எதிராக தமிழ், ஆங்கிலம் என்ற 2 மேழி வாழ்க்கையை அமல்படுத்தினார். பின்னர் ஜனவரி 3, 1968 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. ஏப்ரல் முதல் மே வரை 1968 என்ற அமெரிக்க பல்கலைக்கழகம் இவருக்கு சுப பெல்லேயாஷிப் என்ற விருதை வழங்கி கௌரவித்தது. இந்த விருதை பெற்ற அமெரிக்க அல்லாத ஒரு